ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களானது மிதனராசினியர்களுடைய வாழ்க்கையிலையுமே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சுமார் 300 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அபூர்வ கிரகங்களுடைய சேர்க்கையினால் நிறைய நிறைய நல்ல அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லணும். ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கூடவே ஆன்மீக ரீதியாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன, பூஜைகள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தவறாமல் செய்து பயன்பெறுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது அந்தந்த மாதங்களில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து தான். அதில் முக்கியமாக அந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி அன்றைக்கே கிரகங்களினுடைய மிகப்பெரிய கிரகம், எல்லாரும் இந்த பேரை சொன்னாலே கேட்டு பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கிரகமான சனி பகவான் பயிற்சியாகி இருக்காரு. சனீஸ்வர பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு என்ட்ரி ஆகியிருக்காரு. இந்த ஒரு தருணம் ஒவ்வொரு ராசிக்குமே தாக்கங்கள் இருக்கும். அதுலேயும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கங்கள் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அதிமுக்கிய காரணம் இந்த மாதத்தில் ஏற்பட்டிருந்த கிரக சூழ்நிலைகள் தாங்க. மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீன ராசிக்குள்ளே நுழையிறாரு. மார்ச் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக பயணிக்க போகிறாரு. மார்ச் 15 சூரியன் மீன ராசிக்குள்ளே நுழையிறாரு. மார்ச் 21 புதன் கும்பராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. மார்ச் மாதம் 26ஆம் தேதி சுக்கிரன் மேச ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இந்த அபூர்வமான கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா மிதுன ராசினியர்களுடைய வாழ்க்கையிலையுமே நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னே தான் சொல்லணும். அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு புதுமையான வாழ்க்கை சூழலை மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது இப்போ நடக்கும். இது வரைக்கும் நடந்திருக்காமல் போகலாம், ஆனால் இனி அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக இல்லாத ஒரு சுதந்திரம், உங்களுக்கான உரிமை, இதை எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் மீட்டெடுக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்கே போகலை, நான் இவ்வளோ நாளாக வீட்டில் தான் இருக்கேன், படிச்சுட்டு சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இப்போ ஏதாவது ஒரு வேலை செய்யணும், இல்லைனா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நிதி ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அதாவது உங்கள் கையில் காசு இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா திடீர் பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த திடீர் பயணங்கள் மூலமாக நிறைய பணத்தை நீங்கள் செலவு பண்ணுற மாதிரிலாம் இருந்திருக்கும். அதனால தான் இந்த மாதம் உங்களுக்கு நிதி ரீதியாக ஒரு சில செலவுகளானது இருந்திருக்கும், கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் எல்லாம் நீங்கள் சிக்கியிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி தேவையில்லாத வாக்குவாதங்களில் சிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பாதிப்படைய செய்யும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீதும் அதீத கவனம் எடுத்துக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பெரிய அளவில் நமக்கு பாதிப்புகளை கொடுத்துடும். அதனால் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுங்க. யோகா செய்யுங்க, தியானம் செய்யுங்க, உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறந்த சூழ்நிலைகளை உருவாக்கிக்கோங்க. உங்களுக்குன்னு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கும் பொழுது தான் உங்களுக்கு அது நல்லதாகவே அமையும். அதே போல் இந்த காலகட்டங்களில் காதல் உறவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மிதனராசி நேர்களில் நிறைய பேர் இப்போ காதல் வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இன்னொரு பெண்ணால் சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்களில் பயணங்களை ஒத்தி வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தினுடைய இறுதி நெருங்க நெருங்க நீங்கள் எதையாவது நினைத்து வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாமே கடந்து போகக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது. அப்படின்றதுனால எதை நினைத்தும் பெரிய அளவில் நீங்கள் உங்களை வருத்திக்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் வணிகத்தின் மூலமாக நல்ல லாபங்கள் பார்க்க போகிறீங்க. முன்னேற்றம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையப்போகுது. ஏன்னா கிரகநிலைகளுடைய அமைப்புகள் எல்லாம் அப்படி இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சூரியன் சனியோடு இணைந்து மீனத்தை நோக்கி பயணிக்க போகிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குதுங்க. இந்த ஒரு இணைவு உங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 5வது வீட்டில் கேது பகவானும் 11வது வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறாங்க. இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா
நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம். மிதுனராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சிறைப்பட்ட மாதிரி இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு விடுதலை கிடைக்க போகுது. ஒரு அற்புதமான காலகட்டம். குழப்பமாகவே இருந்துகிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு தெளிவு கிடைக்க போகுது. எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அற்புதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக மிதுனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா, அற்புதங்கள் நிறைய இருக்க போகுது. அதுவும் குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு ஒரு அற்புதமான தெளிவு கிடைக்க போகுது. சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல சனி பகவானோடு இணைந்து இருக்கிறாரு அப்படின்றதுனால பேரு, புகழ், அந்தஸ்து, திடீர் அதிர்ஷ்டம், குழந்தை பாக்கியம், லாட்ரி அடிக்கிறது, செல்வாக்கு, சொல்வாக்கு, காதல் அப்படின்னு சகல விதமான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா யோகங்களுமே இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது. அதாவது உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு அடையாளத்தை வந்து உண்டு பண்ண போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்க போகுது. கௌரவம் கிடைக்க போகுது. இது எல்லாம் தான் மிதுன ராசி நேயர்களுக்கு தன்னம்பிக்கையை வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும். வேலை செய்துட்ருக்கோம், இன்னும் எங்களுடைய வேலையில் வந்து ஒரு அங்கீகாரம் கூட கிடைக்கல, எனக்குன்னு ஒரு மதிப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும், சேலரியில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், நீங்கள் நினைத்த இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதே ஒருவேளை முதலீடுகள் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கீங்க இந்த காலகட்டங்கள் அப்படின்னா, முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பெருக ஆரம்பிக்கும். இடமாற்றம், பணமாற்றம் எல்லாம் கிடைக்கும். அதே போல் ஒரு இடத்துல நீங்கள் பணத்தை முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா, அந்த இடம் சரியானதா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சொத்து வாங்குறதுக்கான யோகங்கள் எல்லாமே இருக்குது. பார்ட்னர்ஷிப் மூலிமா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சொல்லப்போனால் உங்களுக்குன்னு ஒரு ஆளுமை திறமை கிடைக்கும். அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் இனி வந்து தைரியமாக வந்து போவீங்க. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இனிமேட்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னு யோசித்து கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான அமைப்புகளுமே உங்களுக்கு இப்போ மாறப்போகுதுங்க. ஸோ நீங்கள் எந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கை கஷ்டமானதாக இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டீங்களோ அது வந்து மாறப்போகுது. ஸோ மிதுனராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை ரொம்ப அற்புதமாக இருக்குது. குரு வக்ர நிவர்த்தி அடையிறதுனால 1, 5, 9ஆம் இடம் எல்லாமே இயங்க ஆரம்பிக்கும். அதாவது சிந்தனை, செயல் இது எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும் எல்லாமே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அதாவது வளர்ச்சி பாதையில் வந்து போக போகுது. ஸோ இதனால் நீங்கள் எந்த வகையிலுமே வந்து பாதிப்படைய மாட்டீங்க. கடவுளுடைய பரிபூர்ணமான ஆசிகள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் வக்ரமாக இருந்து வக்ர நிவர்த்தியும் வந்து ஆகிட்டார். அதாவது மார்ச் 21ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். ஸோ உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அப்படிங்கும் பொழுது சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கலாம். ஆனால் பெருசாக உங்களுக்கு எந்த வகையிலையுமே ஆபத்துக்கள் இல்லை. வணிகத்தின் மூலமாக உங்களுக்கு லாபம் இருக்குது. முதலீடும் உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். புதுசாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். கோவில்களில் பார்த்தீங்கன்னா உழவார பணிகளை வந்து நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே போல் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இப்போ கைகூடி வரப்போகுது. ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. அதே போல் டிஜிட்டல் கோல்டு, டிஜிட்டல் மார்க்கெட்லலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதெல்லாம் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி ஒருவேளை பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்துடும். அதே போல் பங்குச்சந்தையிலையும் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சொல்லப்போனால் இந்த டைமில் நீங்கள் அதிலெல்லாம் முதலீடுகள் செய்யாதீங்க, தவிர்த்துக்கோங்க. ஏன்னா வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நம்ம சேமிக்கணும். தவறுதலாக போய் எதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த வகையிலுமே பிரச்சனை இருக்காது. ஆரோக்கியம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வராத பணம் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேருங்க. தொழிலில் நல்ல மேன்மை இருக்கும். அதுவும் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைங்க மூலியமாக நீங்கள் நிறைய சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. ஏன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு இருந்து வந்த கலக்கங்கள் எல்லாம் தீர ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விடாமுயற்சிக்கான சொத்து சேர்க்கையும் இருக்குது. சேமித்து வைக்கணும், நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நாமளே கொஞ்சமாவது சேமிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உழைப்பில் கிடைக்கக்கூடிய பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாமே இப்போ வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த தொழில் வேணால் செய்யலாம். தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கிடுச்சு. இனி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடியவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்களும் உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இப்போ இருக்க போகுதுங்க. ஸோ நிறைய நல்லது நடக்கிறதுக்கு தொடர்ந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க.
இல்லைனா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடுகள் செய்யுங்க. தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரும்பொழுது நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த பதிவை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லதை வந்து ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.